வணக்கம் நண்பர்களே. அளவியல் டாப்பிக்கில் 10ஆம் வகுப்பு அதில் வந்து எக்ஸாம்பிள் சம்பு 7.15. ஓகே, எடுத்துக்காட்டு கணக்கு வந்து 7.15 பாப்பமா. உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையில் கன அளவை காண்க அதான் சொல்லிடுறாங்க. அப்போ உயரம் வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்க, இதில் ஒரு உருளைன்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்கிறாங்க, உருளைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உருளைத்தோட ஃபார்முலா படத்தை பறந்துச்சு. உருளையோட உயரம் எவ்வளோ, 2 மீட்டர் ஆச்சா. ஆனால் அதனுடைய அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ அடிப்பரப்புனா என்ன அர்த்தம், இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குதுல, இதுதான் அடிப்பரப்பு. ஓகே, இந்த ரவுண்ட் ஷேப் இது அதான் அடிப்பரப்பு. அப்போ இந்த அடிப்பரப்புடைய ஆரமோ இல்லை வேறு எதுவுமா கொடுக்காம இந்த மொத்தமாகவே கொடுத்துட்டாங்க. அந்த அடிப்பரப்பு ஃபுல்லாகவே என்ன கொடுத்துட்டாங்க, 250 கொடுத்துட்டாங்க. ஓகே, 250 சதுர மீட்டர்னு கொடுத்துறாங்க வேல்யூ. நம்ம அந்த ஃபுல் வேல்யூமே கொடுத்துறாங்க நம்மகிட்ட. இந்த பகுதியோட வேல்யூ ஃபுல்லாகவே கொடுத்துறாங்க. ஓகேவா. இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க கேட்டால் கன அளவு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, கன அளவு கேட்குறாங்க. அப்போ அடிப்பரப்பு 250. இப்போ அடிப்பரப்போடைய ஃபார்முலா என்ன, இப்போ இது ரவுண்ட் ஷேப் தானே. இது ஒரு உருளை இருக்குன்னா ரவுண்ட் ஷேப் தானே இருக்கும். அடியில் ஒரு உருளை இருக்குன்னா அடியில் இருக்குது ரவுண்ட் ஷேப். அப்போ அடிப்பரப்புன்னா அது பையார் ஸ்கொயர். அப்போ அந்த பையார் ஸ்கொயர் ஈக்குவல் எதுக்கு வேல்யூ, 250 ஈக்குவல் வேல்யூ. சரிதானா. அப்போ இவங்க கனவு கேட்குறாங்களா, கனவோட ஃபார்முலா என்ன, உள்ளையோட கனவு ஃபார்முலா வந்து பையார் ஸ்கொயர் ஹெச். அப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே பையார் ஸ்கொயரோட வேல்யூ தெரியும், அதான் அது 250 போடுறோம். ஹச்சோட வேல்யூ அது 2, அதான் அவங்க போடுறோம். 250 2 பண்ணி 500. இதான் இதுக்கான ஆன்சர். எடுத்துக்காட்டு கணக்கு 7.16 7.16 சொல்லணும். ஓகேவா, சரி ஓகே. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10⁶ லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இங்கே பாருங்க, இதை வந்து வேல்யூ வந்து லிட்டரில் கொடுத்துறாங்க. இப்போ கனவில் கொடுத்துறாங்க, கனவில் வந்து லிட்டரில் கொடுத்துறாங்க நம்ம கிட்ட. ஓகேவா, ஒரு கனவை லிட்டரில் கொடுத்துறாங்க. நம்ம வேல்யூ வந்து கனவு வேல்யூ வந்து நம்மளுக்கு லிட்டரில் கொடுத்துறாங்க. இப்போ இது கனவு தானே, கனவு வந்து 1.078 × 10⁶. அந்த உருளையோட விட்டம் கொடுத்துறாங்க, பட் 7 கொடுத்துறாங்க. இந்த கனவு வேலையை கொடுத்துறாங்க, 2 மட்டும் தான் கொடுத்துறாங்க. இப்போ அந்த கனவு வந்து லிட்டரில் இருக்குதுல்ல, இப்போ கன மீட்டராக மாற்றணும். லிட்டர் வந்து கனவு வேலையை மாற்றணும். அப்போ இதை வந்து 1000ஆல் அடிச்சாக்கா, அதாவது வந்து 1.078 × 10⁶. இப்போ இந்த 6க்கு என்ன அர்த்தம், இந்த புள்ளி வந்து 6000 தாண்டி வரணும். அப்போ இங்கே பாருங்க, இங்கே தானே இந்த புள்ளி அர்த்தம். அப்போ 1 2 3 4 5 6, அப்போ இதோட முடிஞ்சு அதான் 3 0 ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா. இப்போ இந்த லிட்டரோட வேல்யூவை கனவை மாற்றினா 1000 அடிக்கணும். 1000ஆல் சால்வ் பண்ணாக்கா இந்த 3 0க்கு இந்த 3 0 கேன்சல் ஆகும். அப்போ 1078 இருக்குது. ஓகேவா. லிட்டரை வந்து கனளவை மாற்றினா 1000ஆல் வகுக்கணும். அதே வந்து கனளவை லிட்டரை மாற்றினா 1000ஆல் பெருக்கணும். ஓகேவா, அதுதான் பேசிக் ரூல் அது. ஓகேவா, சரி ஓகே. இப்போ கனளவு வந்து 1078 நம்ம கட்டி போச்சு. அப்போ கனளவுனா என்ன அர்த்தம், உருளையோட கனவு ஃபார்ம் என்ன, பையார் ஸ்கொயர் ஹெச் ஈக்குவல் டு 1078. அப்போ இது இந்த கனவோட வேல்யூ தான் அது 1078. இதுலேருந்து நம்ம என்ன கேட்குறாங்க, நம்ம கொஸ்டினில் உயரம் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, உயரம் கேட்குறாங்க நம்ம. அப்போ இந்த பையார் ஸ்கொயர் ஹெச்சுக்கு எல்லா வேலையும் நம்ம போனோம். நம்ம பையார் ஸ்கொயர் ஈக்குவல் 1078 போட்டோம்னா பையோட வேல்யூ நான் 22/7. ஆரோட வேல்யூ பாருங்க, இங்கே விட்டம் தான் கொடுத்துறாங்க 7. அப்போ விட்டத்தை ஆரம்பம் மாற்றோம்னா 7/2 அடிக்கணும். ஓகே, இது அடித்த வேல்யூ வரை நம்ம அதை அங்கே சால்வ் பண்ணாலும் அப்படியே போட்டுரும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது, 7/2 × 7/2 இன்ட்டு அச்சு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். நம்ம அச்சு அப்படியே வச்சுன்னா 1078 அப்படியே இருக்காது. அச்சு அப்படியே வச்சுங்க, இந்த 1078 அப்படியே வச்சுங்க. இன்ட்டு இந்த 7/2 7/2 அளவு வச்சா 2/7 2/7 மாறிடும். அதாவது 22/7 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா தலைகீழ மாறிடும். 7/22 இது அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா அச்சு ஈக்குவல் டு 28 வரும் நம்மளுக்கு. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ. எடுத்துக்காட்டு 7.17 பார்க்கலாமா. ஓர் உள்ளிடற்ற உருளையின் உயரம் உட்புறம் மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டர் 28 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க. அப்போ இப்போ இதான் ஒரு உருளை, உள்ளிடற்ற உருளை. அவங்களே சொல்லிட்டாங்க, என்ன கொஞ்சம் சொல்லாங்க, உள்ளிடற்ற உருளைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உள்ளிடற்ற உருளை அதனுடைய உயரம் உட்புறம் வெளிப்புறம் இதோட வேல்யூ கொடுத்துறாங்க. உயரம் வந்து என்ன கொடுத்துறாங்க, 9 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. உட்புற ஆரம் அதான் சுமார் ஆரம் போட்டுக்கிறேன் 21. வெளிப்புற ஆரம் 28, அதான் கேபிட்டல் ஆரம் போட்டுக்கிறேன். ஓகேவா, மென்ஷன் பண்ணிக்கிறேன், தனியாக தெரியல. இப்போ அவங்க நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, கனவு தான் கேட்குறாங்க. அப்போ உள்ளிட்ட உருளையின் கனவோட ஃபார்முலா என்னது, பை ஆஃப் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இதான் வந்து அதுக்கான ஃபார்முலா.
இப்போ பையோட வேலை என்ன 22 பை அப்படியே போடாச்சா, ஆரோட வேலை என்ன 28, அப்போ 28 ஸ்கொயர், சுமார் ஆறு ஸ்கொயர் என்னது 21, அப்போ 21 ஸ்கொயர் இன்ட்டு அச்சோட வேலை என்னது 9, அதான் இங்கே போட்டுக்கணும். ஓகே, அச்சோட வேலை என்னது 9, அதனால தான் இங்கே எடுத்து 9 போட்டுக்கணும். இது பாருங்கள் 22 பை 7, அதை ஸ்கொயர் பண்ணால் 784 மைனஸ் 441 வரும் இன்ட்டு 9. இது அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா 972 வரும், சாரி 9072 வரும். 9702 வரும். ஓகேவா, அதுக்கான அதான் ஆன்சரு. கன சென்டிமீட்டர், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பாயிண்ட் கேட்பாங்க, அது தெரிஞ்சுங்க. சென்டிமீட்டர்னா கன சென்டிமீட்டர் வரும், மீட்டர்னா கன மீட்டர் வரும், அப்படி அதை தெரிஞ்சு வச்சுங்க. இந்த கணம் வந்து ஃபஸ்ட்டு வரணும், வந்து அதை வச்சாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அழகு முக்கியமான கொஞ்சம். தேங்க்யூ. எடுத்துக்காட்டுக்கான செம்ம 7.18. உருளை ஏ மற்றும் பி, அதான் உருளை ஏ உருளை பி ரெண்டும் படம் கொடுத்துருப்பாங்க, அப்படியே புக்கிலையும் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 சப்டிஷன் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க. அதுக்கப்புறம் பாருங்க, உருளை ஏ மற்றும் பி கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3 கொஸ்டின் கேட்டுறாங்க. இதில் ஒரு கொஸ்டின் கூட நம்மளுக்கு வச்சு கொஸ்டின் பேப்பர் கேட்கலாம். ஓகேவா, அதுதான் இது. சரி, ஓகே. எந்த ஊர்லையும் கன அளவு அதிகமாக இருக்குது. அப்போ இதனோட ஊர், இந்த ஏவோட ஊரில் வந்து கன அளவு அதிகமாக, பியோட ஊரில் வந்து கன அளவு அதிகமாக கேட்குறாங்க. அப்போ உருளையின் கன அளவு, இப்போ ஏவுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னன்னா πr² h, πr² h. பையோட வேலை 22/7, ஆரோட வேலை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நமக்கு படத்தில் வந்து ஆரம் கொடுக்கல, விட்டம் தான் கொடுத்துறாங்க. விட்டம் வந்து என்னன்னு கொடுத்துறாங்க, 7ன்னு கொடுத்துறாங்க. ஓகே, அப்போ விட்ட 7னா ஆரோட வேலை என்னது 7/2ன்னு அர்த்தம். அப்பதானா? இப்போ இந்த படத்தில் பாருங்க, அதே போல இங்கே விட்டம் வந்து 21 கொடுத்துறாங்க. அப்போ அதனோட ஆரோட வேலை என்னது 21/2. சரிதானா? ஏன்னா 2ஆல் அடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா அங்கே சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றது அப்படியே வச்சுக்கணும். சரி, ஓகே. இது போடலாமா? இது பாருங்க, 22/7, ஆரோட வேலை வந்து 7/2, ஸ்கொயர் வருதுல, அதனால 2 முறை போட்டுருவேன். 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு அச்சோட வேலை என்னது 21, அதை 21 கொடுத்துட்டோம். இப்போ சால்வ் பண்ணினா 808.5 வரும், 808.5 வரும் நம்மளுக்கு. சரிதானா? அதுக்கப்புறம் பியோட வேலையை பார்க்க வரும். அதே கணக்கு தான், அதே πr² அச்சோட ஃபார்முலா தான், அதே ஃபார்முலா πr² h. அப்போ பையோட வேலை 21/7, ஆரோட வேலை என்ன, இந்த படத்தில் பாருங்கள், ஆரோட வேலை 21/2. ஏன்னா விட்ட 21 கொடுத்துறாங்க, ஆறு வந்து நான் 21/2. அப்போ ஆரோட வேலை வந்து 21/2. இதை வந்து 2 முறை போடுங்க, அதாவது ஸ்கொயர் வருது இல்லை, ஆனால் 2 முறை. இது 21 தான், இது அதுனா 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு அச்சோட வேலை 7. ஏன்னா இங்கே பாருங்க, உயரம் வந்து என்ன கொடுத்துறாங்க, 7ன்னு கொடுத்துறாங்களா படத்துலேயே, அதான் 7. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2425.5 ஒரு ஆன்சர். சரியா? இப்போ இது எது பெருசா, பி தான் பெருசு. அப்போ முதல் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. எது பெருசு, பி தான் பெருசு. இப்போ பி பெருசாக இருக்கிறதுனால இதனுடைய மொத்த பரப்பரப்பு தான் அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்க, அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என சோதிக்க. இருக்குமா இல்லாமல் இருக்குமான்னு கேட்குறாங்க. சரி, அது பாருங்க, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னன்னா 2πr of h + r. அப்போ உருளையோட மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னது 2πr of h + rன்னு ஃபார்முலா. இங்கே பாருங்க, 2 அப்படியே போட்டாச்சு. பையோட வேலை 22/7 இன்ட்டு ஆரோட வேலை 7/2. முதல் இது தான் கண்டுபிடிக்கணும், முதல் ஏவுக்கு தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, ஏ தான் போட்டுற பாருங்க, ஏவு தான் அதான் ஆரோட வேலை 7/2 இன்ட்டு அச்சோட வேலை 21 ப்ளஸ் ஆரோட வேலை 7/2 அப்படியே போட்டுரு. ஆனால் அச்சோட வேலை இங்கே என்ன இருக்குது 21 தான், அதான் சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா 539 வரும். சால்வ் போர்டு டீட்டெயில் ஆனால் சால்வ் பண்ணி காட்டலாம், அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆன்சர் பண்ணலாம். 539 வரும். சரி, அடுத்தது பியோட வேலை பார்த்தீங்கன்னா அதே 2πr of h + r தான் ஃபார்முலா. அப்போ 2 இன்ட்டு பையோட வேலை 22/7 இன்ட்டு ஆரோட வேலை வந்து 21/2. இங்கே பாருங்க, ஆரோட 21/2 அதான் இங்கே போட்டுக்கிறோம். அப்புறம் அச்சோட வேலை வந்து 7 ப்ளஸ் ஆரோட வேலை 21/2. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1155 வரும். கரெக்டு தானே? 1155 வரும். இதுதான் அதுக்கு ரெண்டுத்துக்கான ஆன்சர். இப்போ பார்த்தீங்கன்னா பியோட வேலை தான் கனவு அதிகமாகுது. இப்போ புறப்பரப்புலையும் அந்த பியோட வேலை தான் அதிகமாக இருக்குது. அப்போ சொல்லியாச்சா, 2 கொஸ்டின் முடிஞ்சு வச்சா. 3வது கொஸ்டின், உருளையின் ஏ மற்றும் பி கன அளவுகளின் விகிதம் கணக்காகிறாங்க. கடைசியாக ஏவுக்கும் பிக்கும் உள்ள கன அளவோட விகிதம் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். 808.51 ஏவோட கன அளவு, பியோட கன அளவு வந்து
2425.5. அப்போ ரெண்டுத்துக்கான விகிதம் தான் கண்டுபிடிக்கணும். அதான் போட்டுறோம் பாருங்க. 805.5 பை 2425.5. சரிண்ணா? இந்த ரெண்டு புள்ளி கேன்சல் ஆக 10 இருக்குன்னா கேன்சல் ஆகிடும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1/3 தான் வரும். இந்த 8085 3ஆல் பெருக்கிங்கன்னா இதான் வரும். 24,256 வரும். அதான் 1:3. ஆன்சர் என்னன்னா 1/3 போட்டுருங்களா? ஆனால் 1:3 இப்படி கூட கொடுத்துருப்பாங்க. எல்லாம் ஒன்று தான். இதான் அதுக்கான ஆன்சர் 3வது கொஸ்டின். சரிண்ணா? தேங்க்யூ. எடுத்துக்காட்டு 7.19. ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. அப்போ இதான் ஒரு கூம்பு. கூம்போட உயரம் கொடுத்துறாங்க 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஆனால் மொத்தமாக என்ன கொடுத்துறாங்க நம்ம கிட்ட? கூம்போட கனவை கொடுத்துறாங்க. அதான் எழுதிறான். கூம்போட கனவு வேலை என்ன எழுதிறான்? 11,088ன்னு எழுதிறான். அப்போ கூம்போட கனவோட வேலை 11,088. கூம்போட கனவு ஃபார்முலா என்னது? 1/3 πr². கூம்போட கனவோட ஃபார்முலா என்னது? 1/3 πr² ஆச்சு. ஈக்குவல் டு 11,088 ஈக்குவல் பண்ணுச்சா? இப்போ பாருங்க 1/3 அப்படியே போட்டுச்சு. இன்ட்டு பையோட வேலை 72/7. r². ஆரோட வேலை தான் நம்ம கேட்குறாங்களே. அப்போ திரையன் அர்த்தம். அப்போ r² அப்படியே வச்சாச்சு. அச்சோட வேலை 24. அதாவது கொடுத்தாங்களா அதை போட்டாச்சு. ஈக்குவல் டு 11,088. அடுத்து பாருங்க r² அப்படியே வச்சுங்க. இந்த 11,088 அப்படியே வச்சாச்சு. இன்ட்டு இந்த 24 அந்த பக்கம் போச்சா தலைகீழ மாறும் 1/24. இந்த 22/7 அந்த பக்கம் போச்சா 7/22. அப்போ 1/3 அந்த பக்கம் தலைகீழ மாறும் 3/1. இது சால்வ் பண்ணிங்கன்னா r² வேலை வந்து 441 வரும். அப்போ ரூட் எடுத்துக்கு என்ன வரும்? ஆரோட வேலை 21 வரும். அப்போ 21 441. அதான் வந்து அப்போ ஆரோட வேலை என்னது? 21. அப்போ கூம்பின் ஆரத்தோட வேலை என்னது? 21. தேங்க்யூ. எடுத்துக்காட்டு 7.20. இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு ஆகும். 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. அப்ப 2 கூம்பு, இதான் வந்து 2 கூம்புன்னு வச்சுங்க. ஓகேவா? இப்ப 2 கூம்போட விகிதம் கொடுத்துறாங்க. கன அளவுகளின் விகிதம் கொடுத்துறாங்க. அதாவது கன அளவோட வேல்யூ தான் இந்த 2:3. அப்போ 2 கூம்போடது 2:3. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லிடுறேன்னா, இரண்டாம் கூம்பின் உயரம், இரண்டாம் கூம்பு இருக்குல்ல, இப்போ இது 2 இது ஒன்று வச்சுங்க. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு. அப்போ முதல் கூம்போட உயரம் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா H1 எடுத்துக்கிறோம். அச்சோட வேலையை H1 எடுத்துக்கணும். ஓகே, அதே H1 தான் வச்சுனா H1 வச்சுருமா. இப்போ ரெண்டாவது கூம்போட உயரம் என்ன சொன்னாங்க? முதல் கூம்போடைய 2 மடங்கு தான் இரண்டாம் கூம்போட வேல்யூன்னு சொன்னாங்க. அப்போ 2 × H1. அப்போ அதான் வந்து H2ஓட வேல்யூ. சரிங்களா? ஏன்னா அவங்க சொல்லிக்கிறாங்க முதல் கூம்போட உயரம் போல தான் ரெண்டாவது கூம்போட வேல்யூ வந்து 2 மடங்கு பெருசுன்றாங்க. ரெண்டாவது கூம்போட உயரம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? முதல் கூம்போடைய 2 மடங்கு வேல்யூ தான் அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாங்க. அதாங்க ஸ்டேட்மெண்ட். அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்கிறாங்க. இப்போ கேட்கறது நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? விகிதமாக தான் கேட்குறாங்க. வேல்யூ ஆரங்களோட விகிதமாக கேட்குறாங்க. சரிதானா? சரி, இதெல்லாம் தப்பானது ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க. இந்த H1 கூட இந்த H2 கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் சமரம் பண்ணுவாங்க. இது ஒன்றாச்சா கடைசியாக வந்து இந்த ரூட் எடுக்கும்போது பிரச்சனை வரும். சரி, ஓகே, சொல்கிறேங்க. இப்போ கனரவு தான் கேட்குறாங்கல்ல, அதான் கனரவு ஃபார்முலா என்னது? கூம்போடைய கனரவு ஃபார்முலா என்ன? 1/3 πr² H. ஓகே, அப்போ நம்ம விகிதத்தை கொடுத்துறாங்க. அதை நம்ம ரெண்டு இதுவாக பின்னத்தில் எழுதிக்கலாம். முதல் கூம்போடைய 1/3 πr² H. R1 வந்து R வந்து R1 போட்டுக்கலாம், H வந்து H1 போட்டுக்கலாம். இரண்டாம் கூம்போடைய வேலைக்கு 1/3 πr² போட்டுக்கலாம், H2 போட்டுக்கலாம். சரிதானா? அப்போ விகிதம் என்ன வேலையை 2/3 அதான் 2/3 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த 1/3க்கு 1/3 கேன்சல் ஆகிடும். பையோட வேலையும் கேன்சல் ஆகிடும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஆரம் தான். அப்போ ஆரத்தோட வேலையும் நம்மளுக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். அதுதான் R1² R2² அப்படியே எழுதிக்கலாம். அப்படியே வச்சுன்னா இப்போ H1 என்ன வேலையா? H1க்கு H1 அப்படியே வச்சுக்கணும். அப்போ H1 அப்படியே போட்டுன்னா இப்போ H2ஓட வேலைன்னா 2H1, அதான் 2H1 போட்டுருக்கோம் பாருங்க. இது 2H1 ஈக்குவல் டு 2/3 அப்படியே போட்டாச்சு. இப்போ பாருங்க, இங்கே ஒரு H1 இருக்குது, இங்கே ஒரு H1 இருக்குது. 2 கேன்சல் ஆகிட்டா மீதி கீழே 2 மட்டும் தான் இருக்குது. இங்கே என்ன ஆகுது? இங்கே 2 மட்டும் தான் இருக்குது. இப்போ R1² அப்படியே போட்டாச்சு, R2² அப்படியே போட்டாச்சு. இந்த 2 என்ன பண்ணலாம்? மேலே போயிடும். அப்போ 4 வருதா? 2 4. இங்கே ஒன்று மேலே அப்படியே தான் 4/3 போட்டாச்சு. இப்போ இது வந்து எதில் இருக்குது? ஸ்கொயரில் இருக்குது. இதுதான் முக்கியமானது. நான் அடிக்கடி தப்பு பண்ணுறது இந்த இடம் தான். இப்போ R1² R2² வேல்யூ வந்து 4/3. ஆப்ஷனில் வந்து இதே 4/3 கொடுத்துருப்பாங்க, 4:3 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை டப்புன்னு ஆன்சரை போட்டுருவீங்க.
அதான் தவறு. இதுக்கு ரூட் எடுக்கணும். ஆரத்தோட வேலைன்னா ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் எடுத்தால் 2 × 2 4 அப்போ 2 போட்டாச்சு. கீழே ரூட் எடுக்க முடியாது, அது ரூட் 3ன்னு வந்து போச்சு. அதான் R1 R2 வேலையில் 2/√3ன்னு போடணும். இதான் அதுக்கான ஆன்சர். இதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இந்த இதில் வந்து இதை மாற்றணும். ஸ்கொயருக்கு ரூட் எடுக்கணும். இது ரொம்ப எடுக்காமல் போட்டிங்கன்னா அது தவறாக போயிடும் ஆன்சர். ரெண்டுமே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நானே நிறைய முறை தப்பு பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தில். அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு 7.21. ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். இதில் முடிஞ்சு போச்சு. 3/2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு வந்து 29,106 கன சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஒரு அரைக்கோளத்தோட கன அளவு எவ்வளோ? 29,106. இப்போ இந்த அரைக்கோளத்திலிருந்து இன்னொரு புதிய ஒரு அரைக்கோளம் வெட்டி எடுக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, 3/2 பங்கு இருக்கும். இந்த வேலையிலே வந்து 3/2 பங்கு அளவு உள்ள இன்னொரு அரைக்கோளம் வந்து வெட்டி எடுக்கிறாங்க. அதே அரைக்கோளத்திலே. அதான் பாருங்க. அப்போ இங்கே அதான் 29,106 3/2 பங்கு. ஓகேவா? இதை சால்வ் பண்ணாக்கா 19,044 வரும். ஓகே, இதை 3 அடிச்சு மறுபடியும் அந்த வேலையை 2ஆல் பெருக்குனீங்கன்னு வச்சுங்க, இப்போ 19,044 கிடச்சிடும் நம்மளுக்கு. புரியுங்களா? இப்போ 29,106 3ஆல் டிவைட் பண்ணால் 1 பங்கு வேலை கிடைக்குமா? அந்த 1 பங்கு வேலை எடுத்து போய் மறுபடியும் அதுவும் கூட 2ஆல் பெருக்கின்னு வச்சுங்க, இந்த 19,044 வரும். இல்லையா? இதை அப்படியே சால்வ் பண்ணாலும் கிடச்சிடும். இந்த 3ஆல் இதை அடித்து இதை பெருக்கினீங்கன்னா 19,044 கிடச்சிடும். எப்படி பண்ணாலும் கிடச்சிடும் இந்த வேல்யூ. சரி, அப்போ புதிய அரைக்கோளத்தின் கனவு எவ்வளோ? 19,044. அப்போ அரைக்கோளத்தோட கனவு ஃபார்முலா என்ன? 2/3πr³. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க வேல்யூ? ஆரம் தான் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேயா? அப்போ 2/3 அப்படியே போடாது. 2/3 பையோட வேல்யூ நான் 22/7 இன்ட்டு ஆருக்கு இப்போ அப்படியே அறிக்காச்சு ஈக்குவல் டு 19,044. அதானே? சரி, ஆருக்கு இப்போ அப்படியே வச்சாச்சு. 19,044 அப்படியே வச்சுக்கணும். இந்த 22/7 அந்த பக்கம் போச்சுன்னா தலையிட மாறும். அப்போ 7/22. 2/3 அந்த பக்கம் போச்சுன்னா 3/2. இதை அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஆர் கியூப்னா கிடைக்கும் 9,261 கிடைக்கும். 9,261 கிடைக்கும். இப்போ கியூப் 21. அது கியூப் பார்த்தீங்கன்னா 3 முறை 21 × 21 × 21 போட்டால் இந்த 9,261. அப்போ ஆரோட வேல்யூ என்ன? 21. இதான் அதுக்கான ஆன்சர். தேங்க்யூ. எடுத்துக்காட்டு 7.22. 7.22. ஓர் உள்ளியற்ற பித்தளை கோளத்தின் உள்விட்டம் 14 சென்டிமீட்டர், தடிமன் 1 மில்லிமீட்டர் மற்றும் பித்தளை அடர்த்தி 17.3 கிராம் கன சென்டிமீட்டர் எனில் கோளத்தின் நிறையை கணக்கெடுக்க. நிறை தான் கேட்குறாங்க நம்மகிட்ட. தெரிஞ்சுங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போட முடியும். ஒரு உள்ளியற்ற பித்தளை, அப்போ கோலம். அப்போ உள்ளியற்ற கோலம். இதை உள்ள ஒரு வட்டம் சும்மா கோலம் போல் நினச்சிங்க. வட்டமாக இருக்குது, ஆனால் கோலம் தான் இது. சரிங்களா? உள்வீட்டம் வந்து 14 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளகர விட்டுனா உள்ளகர கோலத்தோட விட்டுனா 14 சென்டிமீட்டர். அப்போ சுமால் டி ஈக்குவல் டு 14. அப்போ உள்வீட்டம் தான் அது 14. அப்போ சுமால் அதை 14 2ஆல் சால்வ் பண்ணால் 7ன்னு வரும். அப்போ உள்ளு 6 எவ்வளோ? 7ன்னு சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இதான் இதுக்கான வேல்யூ. இப்போ பாருங்க, ஒன்று முடிஞ்சு போச்சா? இப்போ பாருங்க, இதனோட தடிமன் மட்டும் கொடுத்துறாங்கல்ல. இந்த 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 தடிமன் எவ்வளோ கொடுத்துறாங்க? 1ன்னு கொடுத்துறாங்க. 1 மில்லிமீட்டர் கொடுத்துறாங்க. அதான் இங்கே தான் ட்விஸ்ட்டு. இந்த கொஸ்டினில் ரொம்ப ட்விஸ்ட்டு. இதை நான் ரொம்ப நாளாக சால்வ் பண்ண முடியல. இப்போ 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்க. இங்கே 1 மில்லிமீட்டர் கொடுத்துறாங்க பாருங்க. இதான் இங்கே கணக்கு ட்விஸ்ட்டு. நம்ம எல்லாம் டப்புன்னு ஆன்சர் இதை மில்லிமீட்டர் யோசனை பண்ணால் சால்வ் பண்ணால் தப்பாக தான் வரும் சால்வ் பண்ண கணக்கு. சரியா? இது வந்து 1 மில்லிமீட்டர்னு கொடுத்துறாங்க. இப்போ உள்ளிட்ட கோலத்தோடைய ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. ஆரோடைய வேலை 7ன்னு கண்டுபிடிச்சிட்டுமா? இப்போ வெளிப்புற கோலத்தோடைய ஆரம் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஆனால் தடிமன் என்ன கொடுத்துறாங்க? 1ன்னு கொடுத்துறாங்க. ஆனால் அவங்க என்னன்னு கொடுத்துறாங்க? மில்லிமீட்டரில் கொடுத்துறாங்க. அதான் அங்கே ட்விஸ்ட்டு. இது சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மில்லிமீட்டர் ஆகுது. இப்போ இந்த 1 மில்லிமீட்டரை வந்து சென்டிமீட்டரை மாற்றோம்னா இங்கே பாருங்க, 10 மில்லிமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர். இது ஃபார்முலா. இதான் ரூலு. சரிண்ணா? நமக்கு 1 மில்லிமீட்டர் தான் கொடுத்துட்டாங்க. சரிதானா? அப்போ என்ன பண்ணோம்? 1 மில்லிமீட்டர் வேணும்னு வச்சுக்கியா, இந்த 10 அண்ணா கூட்டி வேணும். அப்போ 1/10 சென்டிமீட்டர்னு வரும். இதை தான் நான் எழுதிக்கிறேன். 1 மில்லிமீட்டர் கூட 1/10 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து என்ன ஆயிடுச்சு? இந்த அகலத்தோட வேலையாகி போச்சு. இப்போ இங்கே இதுலேருந்து இந்த நடுசென்டர்லேருந்து இங்கே உள்ளோட்ட ஆரத்தோட வேலை 7. அது 7 போட்டுனா
இப்போ கேபிட்டல் ஆர் கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, வெளிப்புறத்தோட கோலத்தோட ஆரம் கண்டுபிடிக்கணும். அப்போ கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு இதுக்கான வேல்யூ 7 கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் 1 இருக்குதுல, அந்த 1 கிடையாது, சென்டிமீட்டர் மாற்றியாச்சு. அப்போ 1/10 தான் போடணும். ஏன்னா மேலே பாரு 1/10 போடணும். இங்கே வந்து மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாற்றணும். அப்போ 1/10 தான் நம்ம போடணும். இப்போ பாருங்க 7 10 70 7 1 கூட 71, அதான் 71/10. அப்போ 71/10 சால்வ் பண்ணால் 7.1 வரும். இதான் வந்து கேபிட்டல் ஆர். அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிக்கோளத்தோடைய ஆரம். புரியுதுங்களா? அப்போ இதுதான் வெளிக்கோளத்தோட ஆரம் 7.1. உள்ள இருக்கிறதுக்கு 7, உள்கோளத்தோட ஆரம் 7. இதெல்லாம் ரெண்டும் கண்டுபிடிச்சிடுமா? இப்போ பாருங்க, இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? நீரை தான் கேட்குறாங்க. அடர்த்தி ஆனால் கொடுத்துறாங்க நம்மகிட்ட. ஒரு பித்தளுடைய அடர்த்தி 1 கிராம், பித்தளுடைய அடர்த்தி எவ்வளோ? 17.3 கிராம் கொடுத்துறாங்க. அப்போ மொத்த கோலத்துடைய அடர்த்தி கிராம் எவ்வளோ அப்படிங்கிற நிறைய எடை தான். அடர்த்தி தானே அது, நிறைய எடை தானே அது, எடை தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நிறைய எடை குறிக்குது. அந்த கோலத்தோடைய எடை தான் கேட்குறாங்க. அவங்க அடர்த்தி கொடுத்துறாங்க. நம்ம அடர்த்தியோட வர கன அளவு பெருக்கினாங்க, நிறைய கிடச்சிடும். அதுதான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, உள்ளிட்ட கோலத்தையும் கன அளவு கேட்குறோம். இப்போ அது கண்டுபிடிக்கும் கன அளவு எவ்வளோ, இதோட அளவு கன அளவு தெரிஞ்சு கன அளவு எதுவுமே அடர்த்தி கூட பெருக்குன்னா நிறைய கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சரி, 4/3 பை ஆஃப் கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப். இதான் வந்து உள்ளிட்ட கோலத்தையும் கன அளவுக்கான ஃபார்முலா. 4/3 அப்படியே போடுச்சா, பையோட வேலை 22/7 இன்ட்டு இந்த ஆர் கியூப் இருக்குது பாருங்க. இந்த கேபிட்டல் ஆர் என்னது 7.1. அதான் 7.1 தான் இது. இங்கே 7.1 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேலை 7, அதான் 7 கியூப்னு போட்டுறேன். இது பாருங்க, இது அப்படியே இந்த 7.1 3 தடவை பெருக்கணும் என்ன வரும்? 357.91 வரும். அப்போ 7 3 தடவை போட்டால் 343 வரும். அதுனா இப்போ இதை மைனஸ் பண்ணால், இதை சால்வ் பண்ணினா 62.48 கன சென்டிமீட்டர் கிடைக்கும். 62.48 கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து கன அளவு வேல்யூ. நம்மகிட்ட என்ன அது அடர்த்திக்குது. அப்போ கன அளவையும் அடர்த்தியும் பெருக்கணும்னா கிடைக்குது, நிறைய கிடைக்குது. தான் வேல்யூ நிறைய நம்மளுக்கு கிடைச்சிது. அப்போ 62.48 இன்ட்டு 17.3 ரெண்டுத்தையும் பெருக்குன்னா 1080.90 வரும். இதான் நிறையோட வேல்யூ. ஓகேவா? இதான் வந்து நிறையோட வேல்யூ. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். தேங்க்யூ. எடுத்துக்காட்டு 7.23. 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஓர் இடைக்கண்டத்தில் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு காண்க. அப்போ இதான் இடைக்கண்டம். மெத்தடில் தான் இருக்குது. ஓகே, இப்போ உயரம் வந்து 45 சென்டிமீட்டர். அப்போ உயரம் வந்து 45 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. உயரம் உள்ள இடைக்கண்டத்தில் இருபுற ஆரங்கள் முறையே. அப்போ 28 சென்டிமீட்டர் கீழே 28 சென்டிமீட்டர் பெரிய ஆரம் இதான் 28. அதனால் அப்போ நமக்கு 7 சென்டிமீட்டர் எனில் அப்போ மேலே இருக்கிற ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர். இடைக்கண்டத்தோட நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? கனவு கேட்குறாங்க. அப்போ இடைக்கண்டத்தோட கனவு ஃபார்முலா என்ன? πh/3 ஆஃப் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு இந்த கணக்கு ஈஸி, ரொம்ப ஈஸி. சரிதானா? சரி வாங்க. பையோட வேலையிலேருந்து 22/7, அச்சோட வேலையிலேருந்து 45 இருக்குதா போட்டாச்சு. π3 அப்படியே இருந்துச்சா. கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் 28. அப்போ 28 ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர். கேபிட்டல் ஆர் 28, ஸ்மால் ஆர் வந்து 7 எழுதி போட்டுமா. ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர். அப்போ இது ஃபுல்லாக அப்படியே சால்வ் பண்ணினா 48,510 கன சென்டிமீட்டர். இது சால்வ் பண்ண டைம் ஆகும். ஒன்றில் 7 ஸ்கொயர் 49, 28 7 பெருக்கணும், 28 ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, மற்ற எல்லாத்தையும் கூட்டணும் அப்படியே. இப்போ இங்கே இதை சால்வ் பண்ண 3 இப்போ 5 3 45 வரும். அப்புறம் மறுபடியும் இதை சால்வ் பண்ணணும். அப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது 48,510 வரும். ஓகேவா? பெருக்கிற வேலை எல்லாமே அதுதான். ஸ்கொயரு பெருக்குது தான், கூட்டல் தான். அவ்வளோதான். ஓகேவா? தேங்க்யூ.